அனைவருக்கும் வணக்கம். சிவி பயண மலையாளிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னடா அது எலிக்கறி, டென்மார்க்கில் எலிக்கறி அப்படின்னு படத்தில் வச்சுருந்தாங்க பார்க்குறீங்களா? உண்மைதாங்க. இந்த கடையில் தான் அந்த எலிக்கறியை வச்சுருந்தாங்க. வாங்க உள்ளே போய் எலிக்கறி எதுக்கு இந்த கடையில் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். டென்மார்க்கில் எலி சாப்பிடுவாங்களா, இல்லை எலி எதுக்கு அப்போ எலிக்கறி எதுக்கு அப்படிங்கிறத இந்த கடைக்குள்ளே போய் இந்த கடையும் பார்த்துட்டு எலிக்கறியும் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க காணொலிக்குள்ளே போவோம். எலியெல்லாம் விடுங்க, அதை விட பயங்கரமான உயிரினமெல்லாம் இந்த கடையில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்டோரோமா அப்படிங்கிற கடை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தாவரங்களும் வீட்டு தோட்டத்துக்கு இல்லை வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கான தாவரங்கள், பானைகள், சட்டி, தொட்டி, அதுக்கான உரம், அப்புறம் அது போக இன்னும் சில விஷயங்களும் இங்கே வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த செல்லப்பிராணிகள் அதுவும் வச்சுருக்காங்க. செல்லப்பிராணிகள்னால் நீங்கள் வந்து நாய், பூனை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இங்கே அதெல்லாம் கிடையாது. அதை விட பயங்கரமான சில விஷயங்கள் இருக்குது. வாங்க, ரொம்ப அரிதான சில உயிரினங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆஹா, உள்ளே வந்தோடனே நல்லா பூக்களை வச்சு பயங்கரமாக வரவேற்கிறாங்க. இதெல்லாம் பூங்கொத்துகள். பரவாயில்ல, 500 ரூபா 600 ரூபாய்க்கு நல்ல வகை வகையான வண்ண பூக்கள்லாம் வச்சு கொத்துக்களை வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் பூங்கொத்தும் இந்த கடையில் வாங்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பூக்களை காய வச்சு பூங்கொத்து உருவாக்கியிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். செமல்ல. இதெல்லாமே வந்து நெகிழியிலையோ இதுலேயோ செஞ்சது கிடையாது. உண்மையான பூக்கள் தான். உண்மையான பூக்களை காய வச்சு, ஆனால் நிறங்களை ஏற்றியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா காஞ்சதுன்னா அந்த நிறங்களை இழந்துடும். அதை திரும்ப இவங்க நிறங்களை ஏற்றிருப்பாங்க ஒரு வேளை. ஆனால் இதெல்லாம் உண்மையான பூக்கள். விலையை மட்டும் பாருங்களேன், 240 kroner. அப்பப்பா, கிட்டத்தட்ட 2600 700 அந்தளவுக்கு இருக்கும். கடைகளுக்கு வர வைக்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். சாதாரணமான தள்ளுவண்டி அது. அதே குழந்தைங்கள கூப்பிட்டு வருவாங்க. இந்த மாதிரி தள்ளுவண்டியில் வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்க இடம் பண்ணாமல் உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து வாங்கலாம். நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய நேரம் இந்த கடையில் இருக்க வைக்கணும், உங்களை பொருளை வாங்க வைக்கணும். அதுதான். ஆனால் சிக்குவானா வினோத்து, நீ தொட்டு பார்க்குறியா? நீ தொட்டு பார்க்குறியா பாம்பு? ஓ, வாழை தொடக்கூடாது, வலிக்கும்ல. அது மேலே தான் தொடணும். என்ன பண்ணுது? சரி சரி, போதுமா? பாரியோட பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே அவனோட பாலர் பள்ளியில் இந்த மாதிரி பாம்பு, ஆந்தை இதெல்லாம் கூப்பிட்டு வந்து தொட வச்சு காமிச்சிருக்காங்க. அதனால் அவனுக்கு பழக்கம். ஆனால் எனக்கு பீதியாக தான் இருந்துச்சு. நான் தொடவே இல்லை. என்ன தாங்க அது? பாரி என்ன பண்ணுது அந்த பாம்பு? வேடிக்கை பார்க்குதா? நீ தொடறியா? அந்த பாம்பு என்ன பண்ணுது? அது பெட்டிக்குள்ளே இருக்குது, ஒன்றும் பண்ணாது. சும்மா நாக்கு நீட்டுது. அது பெட்டிக்குள்ளே இருக்குது, ஒன்றும் பண்ணாது. நீ அதை தொந்தரவு பண்ணக்கூடாது, சரியா? நீ அந்த பாம்பை தொட்டு பார்க்குறியா? இருந்தது. நத்தை பெருசாக இருக்கா இங்கே? நீ நத்தையை தொட்டுறியா? ஒன்றும் ஆகாது. எப்படி இருக்குன்னு தொட்டு பாரு. மேலே இந்த ஓட்டில் தான் தொடணும். அங்கே தான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகே. இங்கே பாரு. பார்க்குறதுக்கு தலைப்பரட்டை மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து ஒரு மிகச்சிறப்பான உயிரினம். அது என்ன தலைப்பரட்டை அப்படின்னு கேட்குறீங்களா? தெரியாதவங்களுக்கு வந்து அது வந்து தவளைக்கு முன்னாடி முட்டையிலேருந்து இந்த மாதிரி தான், மீன் மாதிரி தான் முதல்ல வரும். கால்கள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து அது நடந்து போக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சாலமந்தர். பார்க்க பள்ளி மாதிரி இருக்கும், ஆனால் தண்ணிக்குள்ளே வாழும், தரையிலையும் வாழும். அதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள், அது கழுத்துக்கு பின்னாடி வந்து செவில் இருக்குது பாருங்கள், மீனுக்கு இருக்கிற மாதிரி. அது வந்து தண்ணிக்குள்ளே வந்து சுவாசிக்கிறதுக்கு அதை வச்சு தான் சுவாசிக்கும். மீனுக்கு வந்து இந்த கழுத்துக்கிட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த செவில்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆங்கிலத்தில் கில்ஸ். அது மாதிரி இதுக்கு வந்து கழுத்துக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள், வெளியே இருக்கும், உடம்புக்கு வெளியே. இதோட சிறப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? சிறப்பு வந்து அது இல்லை. இது வந்து ஆக்ஸோட்டில். இது வந்து ஒரு வகையான சாலமந்தர். இந்த ஆக்ஸோட்டிலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பள்ளி வந்து அதோட வாழை துண்டிச்சிருச்சுன்னா திரும்ப அது வளர்த்து எடுத்துக்கும் இல்லையா வாழை, அந்த மாதிரி இந்த ஆக்ஸோட்டில் வந்து நீங்கள் ஒரு காலையே விட்டுட்டிங்கன்னா கூட அது திரும்ப காலை வந்து வளர்த்து எடுத்துரும். கால் மட்டும் கிடையாதுங்க, அதோட இதயத்தில் 3/1 பங்கை நீங்கள் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா கூட
திரும்பவும் அதை வந்து அது வளர்த்து எடுத்துக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு உயிரினம் இது. மூளையை நீங்கள் இப்போ கொஞ்சம் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா கூட மூளையை கூட இது திரும்ப வந்து வளர்த்து எடுத்துக்குமோ. இதை வச்சு நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி இது வந்து வளர்த்து எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பயங்கரமான ஒரு உயிரினம் வந்து அழியக்கூடிய உயிரினங்கள் பட்டியலில் வந்து சேர்த்துட்டாங்க. இப்படி எந்த சூழல்லையும் எவ்வளோ அடிபட்டாலும் திரும்ப மீண்டும் வளர்த்துக்கக்கூடிய சக்தியுள்ள இதையே அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது என்ன நடந்தது, இந்த உயிரினத்துக்கே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புவியோடைய வெப்பநிலை மாற்றம் ஒரு காரணம். இன்னொரு மிகப்பெரிய காரணம் பூச்சி மருந்து, உரம் இந்த மாதிரி தெளிக்கிறதுனால ஏற்படுற கழிவுகள் வந்து இந்த ஆற்றுல கலந்து, இது ஒரு மெக்சிகோவில் இருக்க ஒரு ஏரியில் தான் இந்த உயிரினம் குறிப்பாக உயிர் வாழுது. அந்த ஏரியில் ஏற்பட்ட இந்த ரசாயன கலப்புனாலையும் தொழிற்சாலைகள்லேருந்து வந்த ரசாயன கலப்புனாலையும் இதோடைய இனப்பெருக்கங்கள் ரொம்ப குறைஞ்சி கிட்டத்தட்ட 2020 இது அழிஞ்சிரும் தான் நினச்சாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் உயிரினங்களை வந்து காப்பாற்றி வளர்த்தெடுத்து இந்த மாதிரி செயற்கையாக நிறைய வளர்த்தெடுத்து வச்சுக்கிட்டும் இருக்காங்க. இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து இயற்கையாக விட்டால் இது அழிஞ்சு போயிருக்கும். அதனால் இவங்க எடுத்து வச்சு பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய இடங்களில். எனக்கு அடிபட்டுச்சுன்னா என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் சதை பிந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து தோல் வளரும். தோல் திரும்ப வளர்ந்து அந்த இடத்த மூடிடுமே ஒழிய, திரும்ப இப்போ விரலில் கொஞ்சம் சதை பிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல விரலையெல்லாம் திரும்ப வளராது. அது எப்போ இது மட்டும் இந்த உயிரினம் மட்டும் அந்த மாதிரி திரும்ப வளர்த்தெடுத்துக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, இதுக்கு வந்து இந்த உயிரினத்தை வந்து ஒரு 4 மரபணுக்கள் வந்து வித்தியாசமான மரபணுக்கள் இருக்குது. அந்த 4 மரபணுக்கள் தான் வந்து இந்த மாதிரி திரும்ப வளர்த்து உடல் பாகங்களே திரும்ப வளர்த்து எடுத்துக்கிறதுக்கான திறனை வந்து அந்த 4 மரபணுக்கள் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பாரு அங்கே பாரு, பெரிய ஓணான். ஓணான் தெரியுமா உனக்கு? ஓணான் இங்கே பாரு, இங்கே இருக்கு போடுறோம். அரணையா என்னடா இது? பல்லி, மரத்தில் பல்லி இருக்கும்ல, மரப்பல்லி, பெரிய பல்லி. அங்கே பாரு பச்சோந்தி, மேலே பாரு பச்சை நிறத்தில் இருக்கு இல்லை? டேய், இது செல்ல பிராணிகள் கடையா இல்லை உயிரியல் பூங்காவாடா? அந்த அளவுக்கு ஏதோ வச்சுருக்காங்க பயங்கரமாக. இங்கே பாருங்க, இங்கே ஒரு என்னதுடா இது, உடும்பு மாதிரி தான் இருக்குது. இது ஒரு வகையான உடும்பு போல் இருக்குது. எங்கேருந்து இந்த மாதிரி 8 கால் பூச்சி இந்த மாதிரி விசித்திரமான உயிரினங்கள்லாம் கொண்டு வராங்கன்னே தெரியலையே. பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா இதெல்லாம் படத்தில் பார்த்ததோட சரி. இது என்னது? பெரிய பல்லி. பெரிய பல்லி இல்லை, ஓணான். ஓணான் பெரிய பல்லி அந்த பக்கம் இருக்குது, காட்டுறேன். இது ஓணான். பாருங்க, தவளை அடைகளா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. தவளை மாதிரி தாங்க இருக்குது. தவளையிலே இது ஒரு பயங்கரமான வித்தியாசமான தவளையாக இருக்குது. எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தானுங்கன்னு தெரில. இதுக்கெல்லாம் என்னென்னா ஒரு சூடு வேணும். இந்த ஊரில் அந்த சூடு குளிர்காலத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் வச்சு வளர்க்கணும். இந்த பெட்டியோடு கொண்டு போயிடணும். அதுக்குள்ளே வந்து இந்த விளக்கை வச்சு சூடுபடுத்தியிருப்பாங்க. இந்த மின் விளக்குலேயே சூடு வர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதில் வர்ற சூட்லேயே அதுக்கு தேவையான சூடு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இங்கே ஏதோ ஒன்று படுத்து தூங்கிட்டுருக்கு. இது ஓனானா உடும்பா என்னன்னு தெரியல, நல்லா தூங்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், எலிக்கறியே தாங்க, எலிக்கறியே தான். அதுலேயே வெவ்வேறு ரகத்துலலாம் பிரித்து வச்சுருக்காங்க. நல்லா உரைய வச்சு வச்சுருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எதுக்குன்னு பார்த்தேன் நானும், பாம்பு சாப்பிட்றதுக்கு தான் போல். அது எதுக்கு தனியாக எடுத்து ஒரு உணவாக செஞ்சு உருட்டி கொடுத்துக்கிட்டுன்னு அப்படியே பிடிச்சி வளர்த்து உரைய வச்சு வச்சுருக்காங்க போட்டிருக்கு. அடப்பாவிகளா, இருக்கிறா அந்த குலவெறி. பாம்பை ஏண்டா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வளர்க்கணும், அதுக்கு ஏண்டா எளிய சாப்பாட்டாக பிடிச்சி போட்டுக்கிட்டு. பாம்பு படுக்கிறதுக்கு வைக்க புல் மரத்தூள் அந்த மாதிரி மென்மையாக இருக்கும். அது மாதிரி ஓணானுக்கு
என்னங்கடா இது ஆமைக்கு? இதெல்லாம் சாப்பாடுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதெல்லாம் சாப்பாடு. ஆனால் இது வந்து படுக்கிறதுக்கு. சரி, இதெல்லாம் தான் காசாக்குறாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி வேறு வித்தியாசமாக இருக்கிற கட்டை இது எல்லாத்தையும் கூட இங்கே வருங்க. ஒரு கட்டை 65 குரோனர், கிட்டத்தட்ட 65 குரோனர்னால் 650 800 கிட்ட. சும்மா கட்டை, ஒரு பழைய கட்டை, அவ்வளோதான். சந்தன கட்டை அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா ஒரு கட்டை, பழைய கட்டை. அது இந்த கட்டை பாருங்கள், 189 குரோனராம். கொஞ்சம் பெரியசாக இருக்குன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2200 ரூபா அந்த மாதிரி. நம்ம ஊரில் இந்த முள்ளுவேலி மரம் வேறு இப்படி தான் கிடக்கும். என்னங்கடா இது பகல்குள்ளையாக இருக்குது. இது 400 குரோனராம், கிட்டத்தட்ட 4800 ரூபா. விறகு கட்டை தாங்க, வித்தியாசமாக இருக்குன்றதுக்காக. இது என்ன தொட்டியில் வைப்பானுங்களா, எங்கே வைப்பானுங்கன்னு தெரில. இந்த வேரெல்லாம் பாருங்கள், 350 குரோனர். பாருங்க, இது கிட்டத்தட்ட 5000 ரூபா, 5000த்துக்கும் மேலே. இல்லை, எனக்கு தான் ஒன்றும் தெரியலையா, எனக்கு தெரியாத ஏதோ ஒரு அழகு இதில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குதா, ஒன்றும் புரியல. ஓ, இதுக்கு தான் அந்த கட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களா, அந்த தண்ணி தொட்டிகளை போடுறதுக்கு. நான் கூட எதுக்குடா அந்த கட்டையை இவ்வளோ விலை கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அடப்பாவிகளா. இந்த பாருங்கள், ஆமைக்குட்டியெல்லாம் இருக்குது, வாளோடு இருக்குது ஆமை. இங்கே பாருங்கள், அந்த மீன் தொட்டிக்கு வந்து தண்ணி கடியில் வைக்கக்கூடிய அந்த தாவரங்கள். என்ன பண்ணுது? எப்படி சாப்பிடுது? இங்கே பாரு எப்படி சாப்பிடுது. அப்பா காமி, இங்கே பாரு, அப்பாவுக்கு காமிய எப்படி சாப்பிடுது. அது அப்படி சாப்பிடுது. நீ எப்படி நீ காமிய எப்படி சாப்பிடுதுன்னு செஞ்சு காமி. இங்கே ஒரு பெரிய மரம் வச்சுருக்கானுங்க, ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. இந்த கடையில் இது பெரிய மரம். இது விலை மட்டும் பார்த்திங்கன்னா 55000 குரோனர், 54999, 55000 குரோனர், கிட்டத்தட்ட 6,60,000 ரூபா. இங்கே பார்த்தா இங்கே ஒரு பெரிய கள்ளி செடி இருக்குது. இது எவ்வளோன்னு பார்ப்போம். எப்படியும் தீட்டிடுவானுங்களே. இந்த செடி பார்த்தா எலிஃபண்ட் கேக்டஸ். கையில் முள் எங்கேயும் குத்திடக்கூடாது, விலையை பார்க்குறேன்னு. ஆத்தாடி, 36,999 குரோனர், கிட்டத்தட்ட 37,000 குரோனரா, 4,40,000 ரூபா இருக்கும். 4,40,000 பா. எங்கே ஆலமரமே வச்சுருந்தானுங்களே இங்கே ஒரு இடத்த. அந்த இருக்குது ஆலமரம். அதெல்லாம் 12-15 அடிக்கிட்ட உயரம் இருக்கும். இதுண்ணா, இதுவும் 37,000 குரோனர், கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா. எப்படியும் இது இந்த ஊரில் வளர வச்சுருக்க மாட்டாங்க, வெளியூரில் எங்கேயாச்சும் வளர வச்சு தான் இங்கே கொண்டு வருவாங்க. தேங்காய் இதெல்லாம். ஆனால் இந்த ஆலமரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஊருக்கு இப்போ தான் புதுசாக வருது. தென்னை மரம்லாம் அந்த மாதிரி 200-300 குரோனர். ஆனால் இது இதுக்கு மேலே வளராது, வாய்ப்பே இல்லை. இங்கே பாரு, வாழை மரம். வாழை மரம் வாங்கிட்டு போகலாமா அம்மாவுக்கு? வரதராஜன் ஆயா வீட்டுக்கா? ஏய், இந்த வாழைப்பழம் 700 குரோனராம். 7-12 என்ன 84? அடப்பாவிகளா, 8400 ரூபா.
வாழை மரம் இப்போ தாங்க முதல்ல கொலையோடு பார்க்குறேன். ஏன்னா வழக்கமாக குட்டி குட்டி வாழை கண்ணாக வச்சுருப்பானுங்க இந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி பார்த்தா வாழை காயோடு வந்து கொண்டு வந்து வச்சுருக்கானுங்க. விலை பார்த்திங்கன்னா 3700 kroner, கிட்டத்தட்ட 44,000 ரூபா. ஹே பாரி, நிஜமா வாழைப்பழமா? அது பழமா? நிஜமான பழமா? நிஜமாமே பழம் உள்ளே இருக்குங்க. வெடிச்சு ஒரு பழம் வந்திருக்கே. இதுக்காகவே நாளைக்கு திரும்ப வரோம், பார்க்குறோம்டா என்னன்னு. உண்மையான பழம் மாதிரி தான் இருக்குது. பாரி, அது உண்மையான பழம் மாதிரி தெரியுதா உனக்கு, இல்லை பொம்மையா? பொம்மை இல்லையா, உண்மையாகவே வாழைப்பழமா? சரி, அப்பா எவ்வளோன்னு பார்க்குறேன். அதை விஷயம் என்னென்னா, இங்கே வந்து குளிர்காலத்துலலாம் வந்து சுழியத்துக்கு கீழே 10-15ன்னு போகும் வெப்பநிலை. அதனால் உறைபனின்றதுனால வாழை மரம்லாம் இருக்காது. வாழைப்பழம் பழுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதை வாங்கிட்டு போய் யாராச்சும் வச்சாலும் வீட்டுக்குள்ளே தான் வைக்கணும். வெளியெல்லாம் இங்கே வந்து ஒரு வாழை மரமும் இருக்காது. அதான் எனக்கு இப்போ தான் பார்க்குறேன் வாழை மரத்தையே இத்தனை வருஷத்தில். குட்டி என்னாச்சு பழமா? வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாமா? வாங்கிட்டு போனால் அம்மா கிட்ட நீ தான் பேசணும். அம்மா எதுவும் வாங்காமல் வரணும்னு சொன்னாங்கல்ல. என்ன பாரி, என்ன பண்ணி வச்சுருக்காங்க இங்கே? தேங்காய் நார் வச்சு தொட்டி செஞ்சுருக்காங்கல்ல, அழகாக இருக்கா? தேங்காய் நாரை வச்சு பூ தொட்டி செஞ்சுட்டாங்க. நல்லா இறுக்கி அதை ஒரு கூடை மாதிரி தொட்டி மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே மண்ணை கொட்டி செடி வச்சிட்டாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக எப்படியும் ஆசியாவில் இருந்தால் வரும், இல்லைன்னா ஆப்பிரிக்கா நாடுகள்லேருந்து கூட வரலாம். இது ஒரு நல்ல அருமையான யோசனையாக இருக்குது. நம்ம ஊரில் கூட அதெல்லாம் செய்யலாம். நம்ம ஊரில் செஞ்சு ஏற்றுமதியாக கூட பண்ணலாம் போல் இருக்கு. ஏன்னா இந்த நெகிழி இதிலெல்லாம் வந்து இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணுறாங்க இப்போலாம் இந்த ஊரில். கத்தாழை செடி நம்ம வீட்டில் இருக்கே. கத்தாழை மாத்தூர் தாத்தா வீட்டில் இருக்கா? உனக்கு தெரியுமா? மாத்தூர் தாத்தா வீட்டில் ரொம்ப பெருசாக இருக்குமா? இங்கே குட்டியாக இருக்கா? அது இல்லை, அது பேர் கத்தாழை. கற்றாழை. ஆமாம், கற்றாழை. கற்றாழை. சரி, நீ சொல்லு எப்படின்னு. கத்தாழை. சரி, நீ சொல்லு எப்படி சொல்லணும். இங்கே பாரு, குட்டி குட்டியாக நிறைய கற்றாழை வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கள்ளி, சப்பாத்தி கள்ளி, அவ்வளோதான். ஆனால் இங்கே வருங்க எத்தனை வகையில் இந்த கள்ளி செடியே வச்சுருக்காங்கன்னு. நிறைய வகை வகையாக இருக்குது. அட, அந்த பக்கம் பாருங்கள், அங்கே பின்னாடி கூட இன்னும் நிறையா இருக்குது. நான் கூட இவ்வளோதான் நினச்சேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கள்ளி தானா? ஏதோ முள் இருக்குன்றதுக்காக நான் பாட்டுக்கு கள்ளி செடின்றேன். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், என்னென்னு கீழே கருத்தில் எழுதுங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் பார்த்தா கள்ளி செடியோட வகைகள் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. அப்பா, இத்தனை வகை இருக்கா? ஆச்சரியமாகவே இருக்குங்க உண்மையாகவே. என்ன ஒரு விஷயம்னா, இதில் எதுவுமே வந்து இந்த ஊரில் வளராது. எங்கே இருந்தோ கொண்டு வந்து இங்கே வச்சு வளர்த்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொட்டாச்சு நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி விட்ருவோம். சுருங்கிடுச்சு. இங்கே பாருங்க, பூச்சி ஒன்றும் தாவரம். இதெல்லாம் 10ஆவதுல தாவரவியல் விலங்கியல் புத்தகத்தில் பார்த்ததோட சரி. அதிலே பாருங்கள் எத்தனை வகையில் வச்சுருக்காங்கன்னு. இதுவும் பூச்சி ஒன்றும் தாவர வகை தான். இந்த குடுவை தாவரம்னு சொல்லுவாங்க அது. ஆனால் இதில் அந்த குடுவை வேறு மாதிரி இருக்குது. பிக்சர் பிளான்ட்டுன்னு ஆங்கிலத்தில் படித்த ஞாபகம் இருக்குது.
இங்கே அந்த குடுவை பெருசாக இருக்க மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இதுவும் பூச்சி ஒன்று தவறமா, இதே பூச்சி மாதிரி தான் இருக்குது. சின்ன சின்ன பூச்சை பிடிச்சி திங்குமோ ஒரு வேளை. இங்கே பாருங்கள், இந்த குடுவை தவறம் இதை தான் நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம். 2003 10வது படித்தவங்கெல்லாம் அதை படிச்சிருப்போம். ஆங்கிலத்தில் பிக்சர் பிளான் இதுதான் சொல்லி காமிச்சாங்க நமக்கு. குடுவை தனியாக இருக்கும், மேலே மூடி தனியாக இருக்கும். இதெல்லாம் இப்போ தாங்க நான் நேரில் பார்க்குறேன். செம்ம. இங்கே பேர் தவளை தெரியுதா? தவளை இதோ இங்கே உள்ளே உட்காந்துருக்கு பாரு, படுத்துருக்கு பாரு. இதுதான் தவளையா? இங்கே பாரு, இது என்னது? குட்டி குட்டியாக இறால் இருக்கு. அதுதான் இறால். மீன் மேலே இருக்கு. அழகா இருக்கு இந்த மீன். இல்ல ஆமா, குட்டி மீன். இங்க பாரு, செம்மையா இருக்கு. பெருசா இருக்கு மேல. ஆமா, இதுவும் குட்டி. ஆமா, இதுவும் குட்டி. பெரிய மீன். ஆமா, இங்க குட்டி, இன்னும் குட்டியா இருக்கு பாரு. குட்டி 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 குட்டியா இருக்கு, ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு இல்ல? குட்டி குட்டியா இருக்கே ரொம்ப. இங்க பாருங்க, நிறைய வகையான முயல் குட்டியெல்லாம் இருக்கு. இது குட்டி முயலா இருக்கு, இது பெரிய வகையா இருக்கு. இங்க இருக்க அப்பா, இங்க இருக்கேன். நீ தூங்குது, தொந்தரவு பண்ணக்கூடாது. இது எலியா முயலானே தெரிலங்க. எலி மாதிரியும் இருக்கு, முயல் மாதிரியும் இருக்கு. எங்க இருக்கான் பாருங்க. உங்களுக்கு நாய் பூனைக்கு தேவையான சாப்பாடுகள், அதை வண்டியில் வச்சு கொண்டு போகிறதுக்கான பெட்டி, வீட்டில் அதுக்கான படுக்கை, பாம்புக்கெல்லாம் படுக்கை வச்சுருக்காங்க, காட்டுறேன் வாங்க. நாய் பூனைக்கான கழுத்துக்கு பட்டை. நீங்கள் மட்டும் வகை வகையாக சாப்பிட்டா போதுமா? உங்கள்கிட்ட செல்ல பிராணிகளுக்கும் கொடுக்கணுமில்ல அப்படின்னு சொல்லி பாருங்கள். எத்தனை வகையில் அந்த முயலுக்கான உணவு வச்சுருக்காங்கன்னு. இதெல்லாம் நொறுக்கு தீனியாக, செல்ல பிராணிகளுக்கான நொறுக்கு தீனி. இதெல்லாம் உணவு, இதுவும் உணவு தான். எலிகளுக்கான உணவு, அதோட பல்லுக்கு தனியாக, உடம்புக்கு சத்து கொடுக்கறது, இந்த மாதிரி வகை வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்த ஆமைகளுக்கான வீடுங்க. இந்த ஆமைக்கு படுக்கை, அதுக்கு தேவையான மண்ணா இல்லை மரத்தூளான்னு தெரில. இந்த தவளைக்கான படுக்கை, ஓணானுக்கு படுக்கை, பாம்புக்கு படுக்கை, என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், விட்டமின் ஏசி உள்ள தீனியாம் இந்த பல்லிக்கு, ஓணானுக்கு, பூச்சிக்கு. நம்ம இந்த ஜெல்லின்னு ஒன்று சாப்பிடுவோமே, அந்த மாதிரி இது இந்த ஓணானுக்கானது.
என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியலையே. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு தோட்டத்துக்கு தேவையான பூச்செடி, பெரும்பாலும் பூச்செடி அழகுபடுத்துறதுக்கான செடி தான் இங்கே இருக்குது. இன்னும் அந்த பக்கம் போனோம்னா காய்கறி செடியெல்லாம் இருக்கும். திராட்சை செடி பாருங்கள். அத்திப்பழம் வந்து சமீப நாட்களில் பொதுவாக வந்து தெற்கு ஐரோப்பிய நாடுகளில் தான் அத்திப்பழம் மரம் வளரும். ஆனால் இப்போ டென்மார்க்லேயும் நான் சில இடங்களில் பார்க்குறேன். இந்த வெப்பநிலை, புவியோட வெப்பநிலை மொத்தமாக மாறுறதுனால நிறைய இடங்களில் இப்போ அந்த தெற்கு ஐரோப்பியாவில் சூடான பகுதியில் வளரக்கூடிய தாவரங்கள் கூட இங்கேயும் வளர ஆரம்பிக்குது. ஆனால் அங்கே காய்க்கிற அளவுக்கு காய்க்குமான்னு தெரில. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மண்ணையே வந்து தனித்தனியாக தரம் பிரித்து வச்சுருப்பாங்க. பூச்செடிக்கு ஒரு மண், காய்கறி செடிக்கு பாருங்க, இதெல்லாம் தக்காளி இதுவும். ஆனால் எல்லா காய்கறியும் இதில் வளரும். பொதுவாக பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளரிக்காய், அந்த சுரக்காய், பீர்க்கங்காய் மாதிரியான காய்கறிகள். இதுதான் மரங்கள். பெரும்பாலும் இந்த பூத்தொட்டி சொன்னல, சட்டி பானைக்கு மட்டுமே எவ்வளோ வகையான இதுகள் பாருங்கள். இந்த ஊரில் நிறைய இதுக்குமே செலவு பண்ணுறாங்க, பூத்தொட்டிகளுக்கு. இங்கே பாருங்க, பெரிய பெரிய மரமெல்லாம் வளர்த்து வைக்கிறாங்க. அதுவும் தொட்டியில் போட்டு வளர்த்து வைக்கிறாங்க. ஏன்னா மரக்கன்று வாங்குகிற இடம் தனியாக இருக்குது. அதை நான் அப்புறமா தனியாக காட்டுறேன். இது வந்து என்ன சொல்கிறது, பூக்கள், காய்கறிகள், மரங்கள்லேயுமே ஒரு சில மரங்கள் தான், எல்லா மரங்களும் இதில் இருக்காது. அந்த மாதிரி கூரையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி இதில் வச்சுருப்பாங்க. இப்போ வெட்ட வெளியாக இருக்குது. குளிர்காலத்தில் வந்து அந்த இதை போட்டு மூடிடுவாங்க, தார்ப்பாயை போட்டு மூடிடுவாங்கன்னு நினைக்கிறேன், வெள்ளை நிறத்தில். இங்கே பெரிய திராட்சை கொடியே இருக்குது. அது மாதிரி நிறைய வகைகள்லேயும் வச்சுருக்காங்க. திராட்சையிலே ஒவ்வொரு வகையான இதுவும் இருக்குது. கொத்துப்பேரி, இந்த ப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம்ல ஆங்கிலத்தில், இது ஒரு வித்தியாசமான வகை. இங்கே டென்மார்க்கில் ரொம்ப சிறப்பானது இது. இதை நான் காட்டுறேன் அப்புறமா. தோப்புக்கு போய், இங்கே ஒரு தோப்பு இருக்குது, இந்த பழத்தோப்பு. அது மாதிரி செம்புற்று பழம், ஒரு பழமும் வந்திருக்கு. இது எல்லாமே அரத்தி பழம். இந்த பக்கம் வலது பக்கம் இருக்கிறதெல்லாம் பிஞ்சு இருக்குது. இந்த செடியில் நிறைய பிஞ்சு இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பேரிக்காய். இது பேரிக்காயிலே ஒரு வகை, நீட்டாக இருக்கும். இது உருண்டையாக இல்லாமல், இது வந்து உருண்டையான வகை. இங்கே காய் போட்டிருக்காங்க பாருங்கள், இது உருண்டை வகை. இது வந்து நீட்டு வகை. பழம் வந்து நீட்டாக இருக்கும். இந்த பூச்செடி தோட்டம் வீட்டை அழகாக்கிறதுக்குன்னே இந்த ஊரில் நிறைய இது பண்ணுறாங்க மக்கள். இங்கே பாருங்கள், அந்த செடிகளுக்கு தேவையான குட்டி குட்டி உரங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த மண் சொன்னல, ஒவ்வொரு இதுக்கும் வித்தியாசமாக மண் வச்சுருப்பாங்கன்னு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள், மூட்டை மூட்டையாக. இங்கே நீங்கள் எங்கேயும் போயெல்லாம் மண்ணை எடுத்துகிட்டு வர முடியாது, தரையிலேருந்தெல்லாம். இதெல்லாம் கீழே இருக்கிறதெல்லாம் உரம், புல்லுக்கு, செடிக்கு, அந்த மாதிரி தனித்தனியாக, அதெல்லாம் மண். இது நமக்கு தோட்டத்தில் வந்து அந்த செடியை வெட்டி விடுறதுக்கான கத்திரி, சின்னதாக குழி தோண்டுறதுக்கு, களை பறிக்கிறதுக்கு, இந்த மாதிரி தோட்ட வேலைகளுக்கு தேவையான எல்லா எந்திரங்களும், எந்திரம்னு சொல்ல முடியாது, இது வந்து கருவிகள்னு சொல்லலாம். கருவி இங்கே மண்ணில் கையுறை போட்டுட்டு வேலை செய்கிறதுக்கு. இந்த கடைக்கேன்னு வந்துட்டால் தோட்டத்துக்கு, வீட்டுக்கு அலங்கார பொருட்கள்னு எல்லாமே, செடியிலேருந்து மரத்துலேருந்து பழச்செடி, பூச்செடின்னு எல்லாமே வச்சுருக்காங்க. உரம், மண். அதை தாண்டி அந்த என்ன வெகுவாக கவர்ந்ததுன்னு பார்த்தா அந்த செல்ல பிராணிகள்னு இவனுங்க வச்சுருக்கிறது தான் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. விதைகளும் வச்சுருக்காங்க. அவரைக்காயில் தான் நிறைய வகை இருக்குது போல் இருக்குங்க. ஏன்னா இதுதான் வளரும். அதுக்கப்புறம் அந்த பரங்கிக்காய்,
கத்திரிக்காய் கொஞ்சமாக தான் காய்க்குது, நிறையெல்லாம் காய்க்கிற மாதிரி இல்லை. அப்புறம் வேறு இந்த பூ எல்லாமே காய்க்கும். ஏன்னா தட்பவெப்பநிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் காலத்தில் கூட 25 பகை 27 அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம ஊரில் அந்த ஊட்டியில் வளர்கிற மாதிரியான காய்கறிகள் தான் பெரும்பாலும் வளரும். அதுவும் கூட குளிர்காலத்தில் வளராது. ஏன்னா குளிர்காலத்தில் சுழியத்துக்கு கீழே 20 பகை 25 பகைன்னு போயிடுது. அதனால் இங்கே பெரும்பாலும் அந்த 6 மாதம் காய்கறி தான். மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் வேணால் இதுவாக இருக்கும், கொஞ்சம் ஏதாச்சும் விளையும். நான் அதெல்லாம் உங்களுக்கு வயலுக்கே கூப்பிட்டு போய் காட்டுறேன். சும்மா தோட்டத்துக்கு வந்து அப்படியே வெளியே வைக்கிறதுக்கான சிலைகள். இங்கே பாருங்க, இரும்பில் இல்லை பீங்கானில் செஞ்ச தொட்டி. அதில் ஆனால் பின்னாடி அங்கே பார்த்ததெல்லாம் வந்து வெளியே வைக்கிறதுக்கு, இது வந்து வண்ணச்சாயங்கள்லாம் பூசி வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. அதுபோக இந்த தோல்லையும் சில செஞ்ச இருக்கை அது இதெல்லாம் வச்சுருக்காங்க. கண்ணாடி குடுவைங்க. இது வந்து இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செயற்கையாக செஞ்ச பூச்செடி அந்த மாதிரி. ஏன்னா ஒரு சிலர் வாடவே கூடாது அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி வைப்பாங்க, இல்லை பராமரிக்க முடியாது வயசானவங்க அப்படின்னா இந்த மாதிரி செயற்கையாக செஞ்ச நெகிழியில் செஞ்ச இதில் வச்சுருவாங்க. இது எல்லாமே செயற்கையான பூ தான். ஆனால் பார்க்க இயற்கையான பூ மாதிரியே இருந்தாலும் நேரில் பார்க்குறதுக்கு என்ன இருந்தாலும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. இங்கே பாருங்க, வேர் முதற்கொண்டு பயங்கரமாக செஞ்சுருக்கானுங்க. ஆனால் இதெல்லாம் செயற்கை தான், உண்மையான செடி இல்லாது. இது எல்லாமே செயற்கை தான். அழகாக தான் இருக்குது பார்க்க. ஆனால் ஒரு காட்டையே உருவாக்கி வச்சுருக்கானுங்க கொட்டாய்க்குள்ளே. ஆனால் வெளியே ரொம்ப குளிர் இல்லை, உள்ளே தான் வச்சாகணும். ஆமாம், இந்த ஆர்கிட் பிடிச்சவங்களுக்கு சொர்க்கத்துக்கு வந்த மாதிரி இருக்கும். எத்தனை வகையில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதை வந்து தமிழில் வந்து மந்தாரை பூன்னு சொல்கிறாங்க. ஆனால் மந்தாரை பூ வகையில் நிறைய பூக்கள் இருக்கும் போல் இருக்குது. இந்த இது மட்டும் இல்லை, நம்ம இருவாச்சி அதையும் மந்தாரைன்னு தான் சொல்கிறாங்க, அந்த பூவையும். அப்போ மந்தாரைன்றது ஒரு செடி, ஒரு பூவோடைய பேரா இல்லை ஒரு இனத்தோடைய பேரான்னு தெரியல. தெரிஞ்சவங்க கொஞ்சம் கீழே கருத்து சொல்லுங்கள். மிக்க நன்றி. என்னென்ன நிறத்துலலாம் வச்சுருக்கானுங்க பாருங்களேன். பா, அதையே வளைச்செல்லாம் வச்சுருக்கானுங்க ஐயா. செம்மையாக இருக்குது அது பூத்து. பயங்கரமான இதெல்லாம் இருக்குது. நான் ஊரில் வந்து கல்லூரி படிக்கும்போது இந்த ஃபைட்டர் ஃபிஷ்ஷுன்னு ஒன்று வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன், ஒரே ஒன்று. செமையாக இருக்குல்ல? அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து பூத்தொட்டி இல்லை வேறு ஏதாச்சும் வந்து பரிசுகள் வாங்குனீங்கன்னா, பரிசு பொருட்கள் இங்கே வந்து நீங்கள் அட்டை அதை வச்சு சுற்றி கொண்டு போயிடலாம். அதுக்கான இடம். வெவ்வேறு வண்ணங்களில் காகிதம் வச்சுருக்காங்க. அது மேலே சுற்றுறதுக்கான இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.